இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் நாம் உபத்திரவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது என்ன, உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுத்தரும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வேதாகமத்திலே நாம் இன்றும் ஒரு சம்பவத்தை நாம் வேதாகமத்திலிருந்து பார்ப்போம். உபத்திரவம் நமக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணி தரும். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று வாசிக்கும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் பெருகினார்கள். எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்குகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் பெருகுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திற்கு அடிமைகளாக செல்லவில்லை. அந்த பஞ்சத்திற்கு, அப்பொழுது ஏற்பட்ட பஞ்சத்திற்கு தப்பும்படியாக யோசேப்பினால் அழைப்பை பெற்று இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு கடந்து செல்கிறார்கள். யோசேப்பு மரித்து அவனுடைய சகோதரர்கள் யாவரும் மரித்து போன பின்பு புதிய அரசன் தோன்றி இஸ்ரவேல் மக்கள் மிகுதியாய் எகிப்தியரோடு அதிக அளவில் காணப்படுவதை கண்டு அவர்களை ஒடுக்க நினைக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்களை ஒடுக்குவதற்காக அவர்கள் நினைக்க வேண்டிய காரியம் என்ன என்றால், அவர்கள் இஸ்ரவேல் மக்களோடு குறைவான எண்ணிக்கையில் காணப்படுகிறார்கள். மேலும் இஸ்ரவேலர்களை நினைத்து பயந்திருந்தார்கள் என வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது. எனவே இஸ்ரவேல் மக்களை இன்னும் ஒடுக்க வேண்டும், அவர்கள் பலுகி பெருகாதபடி அவர்களை ஒடுக்க வேண்டும் என நினைத்து எகிப்தின் ராஜா பல உபாயத்தை பண்ணுகிறார். முதலாவது என்ன செய்கிறார்? அவர்களை சுமை சுமக்கும்படியான வேலையிலே அவர்களை கஷ்டப்படுத்துகிறார். சுமை சுமக்கும்படியான வேலையிலே கஷ்டப்படுத்தி பல பண்டகசாலைகளை எகிப்திலே உண்டாக்குகிறார். அவர் ஒடுக்குகிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் பெருகத்தான் செய்கிறார்கள். இரண்டாவதாக சாந்து செங்கல் செய்யும்படியாக இன்னும் அதிக வேலையை கொடுக்கிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மக்கள் பெருகிறார்கள். இஸ்ரவேல் செய்த எல்லா வேலைகளிலும் அவர்கள் குறுக்கிட்டு அந்த வேலையை அவர்களுக்கு கடினமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேல் மக்கள் பெருகி கொண்டுதான் இருக்கிறார்கள். கஷ்டத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு அவருடைய வேதனை அதிகமாக இருந்தது. மூன்றாவதாக ஒரு உபாயம் பண்ணுகிறார். ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு விடலாம் என்று நினைத்து இஸ்ரவேலுடைய ஸ்திரீகள், எபிரேய ஸ்திரீகள் பிள்ளை பெறும்போது அது ஆண் பிள்ளையாக இருந்தால் கொண்டு விடுங்கள் என்று எகிப்திய மருத்துவச்சிகளுக்கு சொல்கிறார்கள். ஆனால் எந்த ஆண் பிள்ளைகளும் கொல்லப்படவில்லை. மருத்துவச்சிகள் வரும் முன்னாகவே ஆண் குழந்தைகள் எல்லாம் பிறந்து விடுகிறது. இப்பொழுது அவங்களுக்கு இன்னும் அதிக எரிச்சலாகிறது. மறுபடியும் இன்னொரு உபாயத்தை செய்கிறார். பிறக்கும் ஆண் குழந்தைகள் எல்லாம் சமுத்திரத்திலே எரிந்துவிட வேண்டும் என்று. இப்பொழுது மக்கள் மிகுந்த நெருக்கத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். பாருங்கள், ஆரம்பத்திலிருந்தே மிகவும் அதிகமாக நெருக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நெருக்கத்திலும் தேவன் அவர்களோடு கூடவே இருந்தார். எப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு வரும்போது தேவன் கூடவே இருந்தாரோ, அதைவிட அதிகமாக அவர்கள் பாடுபடும்போது தேவன் இஸ்ரவேல் மக்களோட கூடவே இருந்தார். அவர்களை பலப்படுத்தினார். மோசேவை அனுப்பி இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி செல்லும்போது இஸ்ரவேல் மக்கள் விடுதலை அடைந்து கானானுக்கு செல்ல எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்களுடைய பெருக்கம் எவ்வளவா இருந்தது என்றால் அது எண்ணி முடியாத அளவாக இருந்தது. எகிப்திற்கு போன இஸ்ரவேலர்கள் மொத்தம் 70 பேர் தான். ஆனால் 430 ஆண்டுகள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே இருந்தார்கள். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு புறப்படும் போது எத்தனை பேர்கள் இருந்தார்கள் என்று பார்த்தோமானால் புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேராக இருந்தார்கள் என வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், எவ்வளவு பெரியதாக அந்த பெருக்கம் காணப்பட்டது என்று பாருங்கள். இஸ்ரவேலர்களை ஒடுக்கி அவர்களை அழித்து அவர்களை கொண்டு விடலாம் என்று நினைத்த போதிலும் அவர்களால் ஒன்றும் கூடாமல் போய்விட்டது. அவர்களை பலுகி பெருக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். ஏன் தேவன் கிருபை செய்தார் என்றால், தேவன் இஸ்ரவேல் மக்களோடு கூடவே இருந்தார். அதனால் அவர்கள் பலுகி பெருகினார்கள்.
ஏன் தேவன் இஸ்ரவேல் மக்களோடு இருந்தார் என்றால், தேவன் ஏற்கனவே வாக்கு கொடுத்தார். நாம் வேதாகமத்தில் பார்க்கும்போது ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 33-4 வசனத்திலே, அப்பொழுது தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பு பஞ்சத்துக்கு தப்பும்படியாக யாக்கோபுக்கு அழைப்பு விடுக்கும்போது யாக்கோபு உடனே சென்று விடவில்லை. தேவனிடம் விசாரிக்கிறார், நான் அங்கே செல்லலாமா என்று. அப்பொழுதுதான் தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை கூறுகிறார். நீ பயப்படாதே, அங்கே செல்வதற்கு பயப்படாதே, நான் உன்னை அங்கே பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னோடு கூட வருவேன் என்று. பாருங்கள், நாம் எப்பொழுதும் எந்த ஒரு செயல் எடுக்கும் போதும் தேவனை முன்வைத்து, இயேசுவை முன்வைத்து நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது இயேசு நம்ம கூடவே வருவார். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, நாம் எடுக்கும் காரியங்களிலே நாம் பெருக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் இயேசுவிடம் நாம் கேட்க வேண்டும். நாம் செய்யும் செயல்களை இயேசுக்கு முன்பாக வைத்து செய்ய வேண்டும். அவரை நாம் செய்யும் செயல்களிலே கூடவே இருக்கும்படி நாம் அழைக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்மோடு வருவார். நாம் செய்யும் எல்லா காரியங்களிலும் கூடவே இருந்து அதற்கு தடையாக வருகிற எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அந்த பெருக்கத்தை கொடுத்து நம்மை மகிழ செய்வார். இப்பொழுது யாக்கோபு எகிப்துக்கு செல்கிறார். எகிப்திலே தேவன் கூடவே இருந்ததினால் அந்த நெருக்கத்தையும் நீங்கி அவர்கள் பெருகுகிறார்கள். அவர்கள் பெருகுவதற்கான காரணம் என்ன? தேவனுடைய பலம் அவர்களோடு இருந்தது. தேவன் அவர்களோடு இருந்தால் தேவனுடைய பலம் அவர்களோடு இருந்தது. இஸ்ரவேலின் ஆண்கள் அதிக பலம் உள்ளவராக இருந்தார்கள். எனவே அதிக பாரங்களை கொடுத்து அவங்களை ஒடுக்கும் போதும் அவர்கள் ஒடுங்கி போகவில்லை. அவர்களால் அதிக வேலையும் செய்ய அவர்களுக்கு பலம் இருந்தது. மேலும் இஸ்ரவேல் பெண்கள் அதிக பலம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அதனால்தான் மருத்துவச்சிகள் வரும் முன்னாகவே ஆண் பிள்ளைகளை சுகமாய் பெற்று அவர்கள் அந்த பிள்ளைகளை காப்பாற்றினார்கள். பாருங்கள், தேவன் ஒருவரோடு கூட இருக்கும்போது, தேவன் ஒருவரோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் போது அவர் தேவ பலம் அவர்களோடு இருக்கும். ஒரு செயலை நாம் செய்ய எத்தனிக்கும் போது, ஒரு செயலை செய்ய நாம் நினைக்கும் போது அதற்கான முழு ஆலோசனையும் அவர் நம்மோடு இருந்து நமக்கு கொடுப்பார். நமக்கு எதிராக நம்மை சூழ்ச்சி செய்து நம்மை எப்படியாவது வீழ்த்தி வரலாம் என்று நினைப்பவர்கள் மத்தியிலும் அப்படிப்பட்டதான காரியங்களை தேவன் அனுமதிக்க மாட்டார். எப்படிப்பட்டதான உபாய தந்திரங்களை அவர்கள் செய்தாலும் தேவன் நம்மளோடு இருந்து அந்த உபாய தந்திரங்களில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை உயர்த்தி மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே தேவனை மாத்திரம் நாம் எப்பொழுதும் முன்வைத்து, தேவனை மாத்திரம் நாம் பற்றி கொண்டு, தேவனுக்கே நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழும்போது தேவன் நிச்சயமாக நம்மையும் பழகி பெருக செய்வார். ஒருவேளை எந்த காரியங்களிலும் நாம் எந்த ஒரு முயற்சியிலும் பெருக்கத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அதை தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரால் மட்டுமே நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெருக்கத்தை கொடுக்க முடியும். எவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் 70 பேரிலிருந்து புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர்களாக பெருகினார்களோ, அதுபோல சிறியதாக நாம் எடுக்கும் முயற்சிகளையும் பெரிய ஆசீர்வாதங்களை தந்து பழகி பெருகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். எனவே இயேசுவை எப்பொழுதும் முன்வைத்து நடப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் உபத்திரவங்கள் அதை நம் பழகி பெறுவதற்கு இயேசு நம்மை உயர்த்தி மகிழ செய்வதற்காக அந்த உபத்திரவம், நம்மை பல மடங்கு பழகி செய்து பெருகுவதற்காக அந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. அதை தாங்கிக் கொள்ள பலன் தருவார், நம்மை உயர்த்தி மகிழ செய்வார், நாம் பழகி பெருகும்படியாக கிருபை செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் உபத்திரவங்கள் எங்களை பழகி பெருகும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த உபத்திரவங்களிலும் நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்யுங்க. ஒரு வேலைகளை செய்யும்போது, ஒரு முயற்சியை எடுக்கும்போது, உண்மை முன்வைத்து செல்லும்போது அதுக்கு தடையாக வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் நாங்கள் பெருக்கத்தை கண்டுகொள்ள, நாங்கள் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெருக்கமாய் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைக்காக அந்த உபத்திரவம் எங்களை வழி நடத்துகிறது. அப்படிப்பட்டதான பெரிய பெருக்கங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.